என் முன்னேற்றமே தன் மூச்சாக கொண்டு வாழ்ந்து இன்றைய எனது வளர்ச்சியை காணாமலே சென்றுவிட்ட என் தெய்வமான என் தாயின் பொற்பாதங்களுக்கு இப்படம் சமர்ப்பணம். நான் புறப்படுறேன். இருடா இருடா, 2 தோசை சாப்பிட்டு போட. நேரமாச்சுமா, அப்புறம் நான் பஸ்ஸை கோட்டை விட்டு ஆபீஸ்க்கு லேட்டா போகணும். செய்யறதா செய்யறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் செய்யக்கூடாதா? என்ன முடியலப்பா, வயசாகி போச்சு, உடம்பு வேற சரியில்லை. இதுக்கு தான் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வர்றேன். கொஞ்சம் இருடா, வந்துட்டேன். இத வந்துட்டேன். இந்தா, இத ஆபீஸ்லயாவது போய் சாப்பிடு. நான் வரேம்மா. மா, என்ன உடம்புக்கு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? ஒரே தலைவலி, என்னால முடியல. அதான் இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒருத்தி வந்துட்டானா, என்னையும் கவனிச்சுக்குவா, உன்னையும் பாத்துக்குவா. ஆமா, நான் வாங்குற 600 ரூபாய் சம்பளம் இந்த வீட்டு வாடகைக்கு நம்ம 2 பேரும் வயிற்று கழுவுறதுக்குமே பத்தல. இதுல இன்னொருத்திக்கு எப்படி சாப்பாடு போடுறது? அதான் உன் பிரச்சனை. என்ன, என் மருமகன் இந்த வீட்டுக்கு ஒருத்தி வரட்டும், அடுத்த நாளே நான் போயிடுறேன். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வர்றதா உங்க ஆசைன்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்க. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். எழுந்திருங்க. இத பாருமா, கல்யாணத்துக்கு முன்னால நான் உன் புருஷன்கிட்ட சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டான்னா நான் போயிடுறேன்னு சொன்னேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு மருமக வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். கல்யாணி, இதுவரைக்கும் எங்க பரம்பரையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தை தான் பிறந்திருக்கு. உன் புருஷன் எனக்கு ஒரு பிள்ளைதான், என் புருஷன் என் மாமியாருக்கு ஒரு குழந்தைதான். நீ அப்படி இல்லாம குறைஞ்சது ஒரு 3 குழந்தையாவது பெத்துக்கம்மா. அம்மா, என் திறமையை பாராட்டி என் கம்பெனி அவங்க புதுசா தயாரிக்கிற குட் நைட் மஸ்கிட்டோ காயிலுக்கு ஏஜென்சி கொடுத்திருக்காங்க. இனிமே எனக்கு மாசம் 2000 ரூபாய் குறையாம கிடைக்கும். கல்யாணி, கல்யாணி வரேன். இவ கையில கொடுப்பா. இந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுல கால் வச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் வந்திருக்கு. நீங்களே கொடுங்க. நீயே கொண்டு கொடு. அத்தே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னது? உங்க புள்ள முதல்ல உங்களுக்கு வைரத்தோடு வாங்கிட்டு வந்திருக்காரு. புடிங்க. மருமகளே, இப்படி உட்காரு. வைரத்தோடு கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது. கல்யாணம் ஆகி வருஷம் 3 ஆச்சு. சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். என்ன?
போலாங்களா? எவ்வளவு அழகா இருக்குல்லடா, லட்டு லட்டா குட்டி குட்டி பசங்க. பசங்கெல்லாம் கிளாஸுக்கு போயிடுச்சுங்க, நம்ம போவோம். மார்னிங் டியூட்டி முடிஞ்சிருச்சா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதோ இல்லையோ, நீ கரெக்டா போயிட்டு வந்துடுற. எப்படித்தான் தினம் எந்திரிச்சு போய் கால் வலிக்கு நின்றுட்டு வர்றியோ? நம்ம வீட்டுல ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக பொறுமையா 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறோமே, அதை விடவா இது கஷ்டம்? ஏங்க, ஏன் சனி ஞாயிறு 2 நாள் ஸ்கூல் லீவ் விடுறாங்க? 2 நாள் குழந்தைகளை பார்க்கலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னமோ நீ பெத்த குழந்தைகளை பார்க்காம இருக்க முடியலைங்கிற மாதிரி சொல்ற. நிலாவை பார்த்து மயங்கி நிக்கிறோமே, நிலா என்ன நமக்கு சொந்தம்னா? கடல் அலைகள் சத்தம் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்றோம். அலைகள் என்ன நமக்கு உறவுக்காரங்களா? வானவில்லை அதனோட வண்ணத்தை ரசிச்சு பாக்குறோம். வானவில்லை என்ன நம்ம குடும்ப சொத்துன்னா? இப்படி எல்லாம் பார்த்தா இத பாருங்க, சந்தோஷங்கிறது நம்ம சரீரத்துல இருந்தா பிறக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏய், இங்க வா. என்ன நான் விளையாட்டுக்கு சொன்ன, நீ சீரியஸா எடுத்துக்கிற? ஒண்ணும் இல்ல. கன்சாமி, கன்சாமி இங்க வாங்க. என்னங்கம்மா? ராணி பாப்பா கவுன் மாத்தல? நேத்துக்குதாம்மா மாத்தினேன். நீங்க மாத்திரம் தினம் குளிச்சு சட்டை மாத்துறீங்கல்ல, என் குழந்தைக்கு மாத்தி விட சொல்லி சொன்ன. ஏன் பாருங்க, ஆனந்த் பையன் கூட தலையை செய்வல. உங்ககிட்ட சொன்னால செய்வ சொல்லு. என் குழந்தைங்களை யாரும் இந்த வீட்டுல கவனிக்கிறதே இல்லை, நானே செய்ய விடுறேன். போய் எனக்கு ஒரு காப்பி கொண்டாங்க. சரிங்கம்மா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்களா? அதே நீங்க கோயிலுக்கு போற நேரத்தை நான் என் தொழுகையை முடிச்சிடலான்னு ஆரம்பிச்சிட்டேன். லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அதனால என்னடா, நான் என் தெய்வத்தை மேல கும்பிட்டுட்டு வந்தேன், நீ உன் தெய்வத்தை எங்க தொழுதுட்டு இருக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரியவங்க. நான் உங்க வீட்டுக்கு ஒரு அனாதையா வந்தேன், என்னை எடுத்து ஆதரிச்சீங்க. நான் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கைக்கு எந்தவித இடையூறும் இல்லாம எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க. என்னடா அது முஸ்லீம் இந்துன்னுட்டு? ஒரு முஸ்லீம் இந்துவோட காரை ஓட்டினா கார் என்ன ஓட மாட்டேன் நான் சொல்லுது? உஸ்மான், உண்மையிலேயே அந்த இயந்திரத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட மனுஷங்களுக்கு இல்லடா. அங்க வைக்கல? அங்க பிளேட்டே வைக்கலையா? ஏன்பா? அவங்களுக்கு வேண்டாங்க. இப்ப டைம் என்ன ஆகுது? 9:30. அவன் 7:30 சாப்பிடுறவன். நீங்க சாப்பிடுங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. விரதம். அம்மா சாப்பிடுவாங்களா? ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ அவனுக்கு ஒரு புள்ள மாதிரி, அதனால என்னை விட உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும். எஸ், கம் இன். ஹலோ ஹலோ. வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு தானே வர்றீங்க, நீங்க எதுக்கு காலிங் பெல் அடிக்கணும்? இல்லப்பா, இது உங்க வீடு. நீங்க ஏதாவது பர்சனலா பேசிட்டு இருக்கலாம், இல்ல என்னையே திட்டிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல நான் வந்து உங்களை எல்லாம் எம்பாரஸ் பண்ண கூடாது. பாரு, இந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட இங்கிலீஷ் மட்டும் எடுத்துட்டீங்க, மத்த நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருவீங்களா? கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீதா. எதுக்கு மாமா? என்ன எதுக்கு மாமா? நாளைக்கு உங்களுக்கு 12th வெட்டிங் ஆனிவர்சரி. நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அதான் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போலாம் வந்தேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. மாமா, நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? அதுக்கு அவர் கடல்லையே போயிட்டு இருக்கிறாரா, நிலத்துல நின்று தாலி கட்ட அவருக்கு நேரம் கிடைக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற எண்ணம் ஒண்ணு இல்ல. சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், யாருமே என்ன மதிக்கல. ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான்.
4 பேர் மதிக்கிற மாதிரி பெரிய மனுஷனாங்கிற ஒரே எண்ணத்தோட உழைச்சேன் முன்னுக்கு வந்தேன். திரும்பி பாக்குறேன் வயசாயிடுச்சு, தலை நடிச்சு போச்சு. நல்ல காரியம் பண்ணீங்க மாமா. கல்யாணங்கிற பேர்ல ஒரு பொண்ணு கிட்ட உங்க சுதந்திரத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு அடிமையாகாம தப்பிச்சீங்களே. என்ன மாமா கரெக்ட்? அவர்தான் என்னமோ சொல்றாரு, நீங்க என்ன தாளம் போடுறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறதுனா என்ன பெரிய தப்பா? அட இது என்னடா வம்பா போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா இல்ல பிரம்மச்சாரியா இருக்கிறது நல்லதா எனக்கு தெரியாது. ஆனா இது ரெண்டுல எதை பண்ணாலும் பின்னால வருத்தப்பட போறது நிச்சயம். சார் அது எப்படி சார் நீங்க இந்த வயசுல இவ்வளவு உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கீங்க? வயசா விளையாடுறியா? உன்னை விட இளையவன் தான். அப்படின்னா இப்ப என்ன மாறு வயசுல வந்திருக்கீங்க? இல்ல, எலும்புக்கு தோலுக்குன்னா வயசே தவிர மனசுக்கு வயசே கிடையாது. அப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் விட இளையவன் நான் தான். அப்படி இருக்கு சார். நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, எல்லாரும் குழப்பிட்டு போறேன்றீங்க. இப்ப நீங்க என்ன அந்த கல்யாணங்கிற சடங்கு வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பொண்ணோட லைஃப் பிரச்சனை. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் வா. எங்க நாளைக்கு நம்ம கல்யாண நாளை கொண்டாடத்தான் வேணுமா? ஏன்னா வரவங்க எல்லாரோட பார்வையிலையும் ஏண்டி கல்யாணி நீ இன்னுமா தாயாகல? இந்த கேள்விதாங்க தொக்கி நிக்குது. வர பொம்பளைகள்லாம் நகையை பத்தி பேசிட்டு புடவை பத்தி பேசிட்டு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு போறாளுங்களா? ஏண்டி கல்யாணி அந்த சாமியார பாத்தியா? இந்த கோவிலுக்கு போனியா? அந்த டாக்டரை பாத்தியா? இந்த மருந்து சாப்பிட்டியா? அந்த பூதத்தை பாத்தியா? இதெல்லாம் என்னால தாங்க முடியலைங்க. நாளைக்கு ஒரு பார்ட்டி வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வேணும். பைத்தியக்காரத்தனமா பேசாத. அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காக நம்ம சந்தோஷத்தை நாம கொண்டாடாம இருக்கணுமா? மனசுல வேதனை வச்சுக்கிட்டு என்னால கொண்டாட முடியாது. யாராவது புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலில் வந்து விழுந்தாங்கன்னா 16 பெற்று பெருவாழ் வாழுங்கன்னு வாழ்த்துறதுக்கு கூட எனக்கு கூச்சமா இருக்கு. இங்க இருந்தாலும் அங்க வாழ்த்துறதுக்கு எனக்கு தான் அந்த அருகதி இல்லை. ஏமா எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சாச்சு, கடைசி நேரத்தில் எப்படி கேன்சல் பண்றது? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீமா? என் வேதனை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? பிரசவ வேதனைங்கிறது கொஞ்ச நேரம் தான். ஆனா என் மனசு வேதனை ஆயுசு முழுக்க இருக்கும் போல இருக்கு. என்னால முடியாது. கல்யாணி, கல்யாணி இந்த பாரு, நாளைக்கு பார்ட்டி வேணாம் அவ்வளவுதானே? சரி நான் கேன்சல் பண்ணிடுறேன். கண்ண சார் நீங்க ரொம்ப குழப்பிட்டீங்க சார். என்ன? அது முக்கியமா சில விஷயங்கள் உங்களை கேட்டே ஆகணும். கேளேன். வாழ்க்கையில ஒரு மனுஷன் காதலிக்கலாமா கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்காமலே காதலிக்கலாமா? இல்ல காதலிச்சு நீதான் என்ன குழப்பற அப்படின்றீங்க? ஆமா. அப்ப அதை விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னது தாடி வளர்த்திருக்கிறீங்க? ஏதாவது அவார்டு படம் எடுக்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப நிச்சயமா அது காதல் தோல்விதான். அட என்னடா அது, தாடி வச்சா காதல் தோல்விங்கிறீங்க, தண்ணி அடிச்சா காதல் தோல்விங்கிறீங்க, கல்யாணம் பண்ணி காட்டு காதல் தோல்விங்கிறீங்க. ஒண்ணு தெரியுமா உனக்கு? காதலுக்கு தோல்வியே கிடையாது, காமத்துக்கு தான் தோல்வி உண்டு. நான் வரேன் சார். விட மாட்டேன், விட நீங்க மாட்டேன். விட்டுருங்க சார். நான் ரொம்ப பாவம் சார். ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் காதல் உன்னை கண்ணு தென்பட்டு இருக்குது. இப்ப போய் காமத்தின் தோல்வின்னு மலையாள படம் மாதிரி எதை சொல்றீங்களே? அவன் பொண்ணியாரு நூர்ஜஹான். அது ஷாஜானோட அம்மா இல்ல? இது ஜஹாங்கீர் பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். சார் இருங்க. இப்ப இந்த ஷாஜஹான் அம்மா யாரு? யோசிச்சு சொல்றேன். முஸ்லிம்ல யோசிச்சு சொல்றேன். நான் பேர் வைப்பாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நிர்மலா, சார் 1 minute. வெட்டிங் அனிவர்சரி இன்விடேஷன்ஸ்லாம் அனுப்பிச்சாச்சா? முந்தா நாளே அனுப்பிச்சிட்டேன் சார். முந்தா நாளா? அப்ப இந்நேரம் எல்லாரும் கிடைச்சிருக்கும். ஏன் சார்? இல்ல என் ஒய்ஃப் பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டா. என்ன வச்சுக்கிறீங்க? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எல்லா போஸ்ட் ஆபீஸ்க்கும் போன் பண்ணி நம்ம லெட்டர் பூரா டெலிவரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இல்லாட்டி எல்லா அட்ரஸ்க்கும் ஆனிவர்சரி கிடையாதுன்னு இன்னொரு லெட்டர் எழுதுங்க. அதுவும் இல்லாட்டி வளராத. அதான் சொல்றேன். ஏமா வளர்றீங்க? நாளைக்கு எல்லாரும் வந்துட்டா என்ன பண்றது? ரொம்ப அசிங்கமா போடுமே. டோன்ட் வரி சார், we will try. உஸ்மான், போன் இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்லிடுறேன். மத்தவங்களுக்குலாம் நீ கார் எடுத்துட்டு போய் சொல்லிடு. குட் மார்னிங். அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சு நல்ல பிள்ளையாட்டம் குளிச்சு
நெத்தில விபூதி எல்லாம் போட்டு இந்த மாதிரி தினம் வந்துச்சா என்னவா? இன்னைக்கு நம்முடைய கல்யாண நாள். என் மகாராணிக்கு ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். பரிசா? நீங்க என்ன பரிசு? என்னங்க இது? வைரத்தாலி. வைரத்துல தாலியா? அழகா இருக்குங்க. ஆனா இது நம்மள யாரும் போடுற வழக்கம் இல்லையே. என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி போடுறேன். இதுல என்ன பழக்க வழக்கம்? ஷாஜகான் தான் மனைவி மும்தாஜுக்கு தாஜ்மஹாலை கட்டணும். முந்தி வேற வேணா அந்த மாதிரி கட்டிருக்கானா? என்ன வேலை? சும்மா கொஞ்சம் தான். எவ்வளவு? 3.5 லட்சம். 11 மணி ஆயி போச்சு. 9:30 வர சொன்னேன். 2 மணி நேரம் லேட்டு. இந்த 2 மணி நேரத்துல மக்காவுக்கே போயிட்டு வந்திருக்கலாம். என்ன வாங்க, என்ன இது? நான் ஒன்னும் சரிப்பட்டு வராது போல் இருக்கு இதெல்லாம். உஸ்மான், ஏமா நான் என்ன மடையனா? இருக்கலாம். நான் மடையன் தான். இல்லன்னா காலையில குளிச்சுட்டு நான் ரெடியா இருக்கிறேன். 9:30 சொன்னா 9:30 இருக்க வேண்டாம். ஏய், நான் எங்கடா போனேன்? இங்க தானே இருக்கிறேன். அட உங்களை யாருங்க சொன்னா? இப்பவே எப்படின்னா பிற்காலத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் தெரியுங்களா? பிற்காலத்துல நீ டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன வேணும் உனக்கு? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் சும்மா தொண பேசிட்டே இருக்கு? என்ன வேணும்? சட்டுப்புன்னு சொல்லிட்டு பாவி, நான் தொட. உஸ்மான், என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே ஆவலிங்க. அதாங்க பிரச்சனையே. ஹலோ, வாங்க மாமா. டேய், இவர் எத்தனை அதான் வந்திருக்காரு. இவர் டைமுக்கு வந்துருவாரு. அதான பிரச்சனை. எங்க ஸ்ரீதர்? ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. நீங்க காபி டீ ஏதாவது வேணாமா? குடிக்கிறீங்களா? காஃபி டீ எல்லாம் கைவசமே இருக்கு. தேங்க்யூ. இதாங்க கப்பல்ல வசதி. உங்களுக்கு வேணுங்கிறத இடுப்புலயே வச்சிருக்கீங்க. எனக்கு பஸ்ல வரணும். எங்க டேய், போய் எனக்கு ஒரு காபி போட சொல்ற. சொல்லுவீங்களே நேரம் பார்த்து. அது போடா. அது இருக்கு, நான் அப்புறம் போட்டு. வெயில் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். அதான் இவன் காலையில இருந்து பெண்ணாத்திக்கிட்டு இருக்கான். நார்மலாவே இப்படித்தானே இருக்காங்க. அதானே. இது யாரு? வணக்கம்மா. இருக்கட்டும். யாரு? என் பேரு நூர்ஜஹான். நூர்ஜஹானா? யார் வேணும்? என்ன தேடுற நீ? அது வந்து யார் வேணும்? நான் தாங்க வேணும். நீ வேணுமா? ஆமாங்க, இதாங்க 9:30. அவ நூர்ஜஹான் என்றா, நீ என்னடா 9:30? அதான் இந்த 9:30 பேர் தான் 100 சொன்னேன். அது வந்து 9:30 மணிக்கு வர சொன்னாரு. பஸ் கிடைக்கல, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு இவளை ஏண்டா வர சொன்ன? அதே உங்களை அறிமுகப்படுத்தி வச்சலான்ட்டு. உங்க சம்மதம் வேணும் இல்லையா எனக்கு? எதுக்குடா சம்மதம்? அது போங்க நீங்க. இதாங்க என் வருங்காலம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க வருங்காலம் எப்படி வளமா இருக்கு. வருங்காலமா? சபாஷ். இது ஏண்டா என்கிட்ட முதல்லயே சொல்லல? அது ஒரு ஆதாரத்தோட சொல்லலான்ட்டு தான். காதல் விவகாரம் இல்லையா? அவசரப்பட்டு சொல்லிட்டு அப்ப பாதியில புட்டுச்சுன்னா மானம் போயிடுமே. இப்ப நாங்க உறுதியா அட்வொகேட் அளவுக்கு போயிட்டோம். அப்படியா? லவ்வா? ஆஹா, இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க போறதுல உங்க 2 பேருக்கும் கல்யாணமும் செஞ்சு வைக்க போறது இல்ல. அம்மா, என்னது? என்னடா இது அழுவாயோ? என்ன கட்டிக்கல தற்கொலை பண்ணிக்கங்க. ரெண்டும் ஒண்ணுதானே மாமா. இது பாரு, உன் தலையை தப்புறது யார் என்ன செய்ய முடியும்? உனக்கு இவனை கட்டி வைக்கணும், அவ்வளவுதானே கட்டி வைக்கிறேன். என்னடா இது? நீ அழகா இருக்கிறமா மாமா. இவன் மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மாமா. டூ மச் தான். கல்யாணி, அம்மா எங்க? அம்மா மாடியில இருக்காங்க. மாடியிலையா? கார் சத்தம் கட்டோடனே வாசல்